ஒரு சாதாரண பென்சிலோ இல்ல பிரஷோ நம்ம கையில எடுத்துட்டோம் அப்படின்னா பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்மள சுத்தி இருக்க விஷயங்களை நம்ம பாக்குறோமா? இங்க இந்த இலைய பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட்னா எப்படி வந்து படம் வரைவாங்களோ அதை விட பிரம்மாண்டமா இருக்கு. இந்த ஒரு இலை மட்டும் இல்ல, நம்ம இங்க சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு சின்ன புல்லுல இருந்து அந்த புல் எந்த அளவு இருக்கணும், என்ன கலர்ல இருக்கணும், என்ன கான்ட்ராஸ்ட்ல இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் வந்து வர்ணிச்சிருக்கான். அவனை தவிர அழகா நம்ம வந்து உருவாக்க முடியுமா? அவனேதான் சொல்லி காட்டுறான், உங்களை அழகான தோற்றத்துல உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு. ஒவ்வொரு மனுஷங்களும் அழகானவங்கதான். அப்ப நீ அழகு இல்ல, நீ கருப்பா இருக்க, நீ அசிங்கமா இருக்க, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் அல்லாஹுடைய படைப்புகளை கொச்சைப்படுத்துறதுக்கு சமம். சோ அப்ப அல்லாஹ்வுடைய அழகை ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ரசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா எவ்வளவு அழகானவனா அல்லாஹ் இருப்பான் அப்படின்றது தெரியும். அவனுடைய படைப்புகள் எவ்வளவு அழகானது அப்படின்னு தெரியும். அப்ப யாரையும் நம்ம பார்த்து குறை சொல்ல மாட்டோம், நம்மளையும் நம்ம தாழ்வா நினைக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய படைப்புகள் அத்தனையும் சிறந்தது. சோ அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு